எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நேற்று தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்னன்னா, திறமை முயற்சி எல்லாம் இருந்தும் நிறைய பேர் தோத்து போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு நம்ம சொன்ன உணர்வை தூண்டுதல், அதாவது எமோஷனலான ஒரு டச் இருந்தால் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம அதில் சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது எப்படி எமோஷனலாக டச் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். என்ன அது? அதாவது நீங்கள் பாருங்களேன், ஒரு பணம் போட்டு முதலீடு வேணும். ஒரு தொழில் பண்ணுறோம்னா அவசியம் முதலீடு வேணும். சரி, அதுக்கு அடுத்து நல்ல திறமை வேணும். ஓகே, அதுவும் இருக்குது. அடுத்து முயற்சி, நல்ல வலுவான முயற்சி இருக்கணும். அதாவது தொடர் முயற்சி இருக்கணும். சரி, இருந்தும் தோற்று போகிறோம் அப்படிங்கும்போது அப்போதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு சாக்லேட் விற்குதுன்னா கவரணும். அதாவது நம்ம அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு கஸ்டமர் பேஸை உருவாக்குறான். எப்படி? ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை கவரணும், 60 வயசு ஆட்களை கவரணும், தாத்தா பாட்டிகளெல்லாம் கவரணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி அந்த விளம்பரம் கொடுக்குறான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுது இல்லைங்களா? அந்த எமோஷனலாக ஒரு பாண்டிங் மாதிரி உருவாக்குறான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சரிங்களா? இப்போ டெக் பாஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒரு சுதர்சன் ஒருத்தர் வெளியே வந்துட்டார். அவர் டெக் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறேன், ஒரு சேனல் ஆரம்பித்து அவர் ரன் பண்ணுறார். சரிங்களா? அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல, பரவாயில்ல, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்காரு. நான் அவரை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். சரிங்களா? பரவாயில்ல, முயற்சி நல்லா இருக்கட்டும். இவ்வளோ பெரிய கஸ்டமர், அதாவது யூடியூப்ல சப்ஸ்கிரைபர், அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒருத்தர் ரொம்ப சாதாரண வெளியே வந்துட்டாரு. ஆனா நீங்க சிட் SID அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, தமிழ் சேனல் ஒன்று. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இதுல என்ன நடந்தது, அந்த பையன் சுதர்சன் எப்படியாப்பட்ட பையன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் திறமைன்னு தான் சொல்லுவேன். அதாவது அந்த சுதர்சன் திறமையா, அதுதான் சொல்றேன், ஒரு எமோஷனல் பாண்டிங்கை கிரியேட் பண்ணான். அவன் பாருங்களேன், அந்த பையன் பெய்டு ப்ரொமோஷன், அதாவது வீடியோ எல்லாமே காசு வாங்கிட்டு தான் போடுறான். ஒவ்வொரு வீடியோவுமே அது விவோ, சாம்சங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்போ, என்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்ன கேட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்திட்டையும் காசு வாங்கிட்டு தான் போடுறான். ஆனால் நம்ம அவனை பற்றி இப்படி சொல்கிறோம்னா, அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணியிருக்கோம். நம்மளும் அப்படி தான் ஃபோன் வாங்கியிருக்கோம். இவன் என்ன பண்ணுறான், அவங்க கிட்ட காசை வாங்கி வீடியோவை போட்டு போயிடும். அதில் எப்படி நமக்கு எப்படி நம்ம என்ன நினைக்கிறது, அது எப்படி உருப்படும் கேட்டால் அது அவனே சொல்லியிருக்கான். அதில் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அந்த சேனலை பாருங்க, சிட் SID அப்படின்னு இருக்கும். நான் சைடில் கூட சேனலை அதை காமிக்கிறேன் பாருங்க. இப்படி ஒரு இவன் தான் பெய்டு ப்ரொமோஷனுக்காக அவ்வளோ அலையிறான். காசு கொடுக்குறோன்னா அவன் வீடியோவை போடாதீங்கிறான். அப்படி பண்றவன் ஆனா நல்ல மாதிரி ஒரு உருவத்தை கிரியேட் பண்றான். அது ஓகே, பிஸ்னஸ்னா லாபம் தான், வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. நியாயம் தர்மம் எதுவுமே இருக்காது. அவன் பண்ண ஓகே, அவன் சைட்ல பார்க்கும்போது அந்த பையன் செஞ்சது கரெக்ட். சரிங்களா? ஆனா இதுல என்ன பிரச்சனை, எவ்வளவு நாளைக்கு நடிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மாவு சாப்பிட்டீங்கன்னா நியூட்ரிஷன் அவ்வளோ இருக்குது, பிள்ளைங்க ஹைட்டாக வளரும், நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா, அதாவது ஊட்டச்சத்து, அதாவது ஒரு பானம், ஊட்டச்சத்துலாம் அது சொல்லக்கூடாது, ஒரு குளிர்பானம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே செம்மையாக டான்ஸ் ஆடுவீங்க, அப்படியே மேலே இருந்து பறக்கலாம், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை குடிச்சிட்டு சாகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். சரிங்களா? என்னன்னா அப்போ அதுதானே, அப்போ இவனா தான் செஞ்சுருக்கான், அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் அது எப்படி ஒரு குவாலிட்டியாக இருக்கும்? ஒரு காசை வாங்கிட்டு நான் ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறேன்னா அது எப்படி சரியாக இருக்கும் நினச்சி பாருங்க. நான் சொல்றது அந்த உணர்வை உண்டாக்குறது. ஒரே வீடியோவில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்தான். எப்படி? ஒரு கருப்பா பின்னாடி ஒரு இதை ரெடி பண்ணிட்டு, ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணி, அப்படியே சோகமாக ஒரு இதை போட்டு, மியூசிக்கை போட்டு, எல்லாமே அந்த பையனுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கு எப்படி நம்ம ஒரு இதை கிரியேட் பண்ண. ஆனால் அந்த பையன் ஒருவேளை அரசியல்வாதி ஆயிட்டானா தமிழ்நாடுல இந்தியாவுக்கே பிரதமர் ஆயிடுவான். ஏன்னா ஒரு சிலர் அந்த நடிப்பு தெரியும், இந்த பையனுக்கு அந்த எதுவுமே தெரியல. இப்போ ஆனால் தொழில் வந்தால் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் ஒருத்தன் தான், அவன் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சுவான். அவன் எந்த துறை போனாலும் ஜெயிச்சுவான். இது நீங்கள் ஒன்றும் வேணாம்,
நேற்று சொன்ன அந்த விஷயங்களை புரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சிட் அப்படின்னு ஒரு அந்த சேனலில் பாப்பா ஒன்று பேசியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தா தெரியும். ஆனால் டெக் பாஸோடைய அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவையும் கொடுத்துருக்காரு, சரிங்களா? அது தெரியும், அவருக்கும் வந்து அவருக்கும் சிக்கல் வரும், அவரையும் தப்பாக நினைப்பாங்கன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி எல்லாருமே கொடுத்துருக்காரு. அவரை பாராட்டணும். அதாவது நீங்கள் தப்பு செய்றீங்களா நல்லது செய்றீங்களாங்கிறது அப்புறம், ஆமாண்டா தப்பு பண்ணேன், ஆமாம் இந்த இதுதான் தப்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அது பிரச்சனையே கிடையாது, முடிஞ்சு போச்சு அதோட, சரிங்களா? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஆனால் நல்ல மாதிரி நம்ம பேசுகிறத இப்போ நம்மளே பாருங்களேன், கோயில் கட்டுவது என்னோட பணி, நான் அது சிறப்பாக செஞ்சுட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும், அவ்வளோதான், சரிங்களா? அதுக்காக வந்து நம்ம எப்பயுமே நம்ம வந்து இப்படித்தான் இதே மாதிரி இருப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? என்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இந்த பெரிய அந்த மாதிரி 4 பேர் 10 பேர்த்த இங்கே கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 10 பேர்த்த காலில் விழுவுங்கிறது, அப்படியே ஒரு ப்ரொமோட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இங்கே இருக்காது, சரிங்களா? எல்லாத்துக்கும் என்ன மரியாதை அதே மரியாதை தான் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே உருவாக்கிட்டு இருக்கோம். நம்மளை மட்டும் இல்லை, இந்த கோயில் ட்ரஸ்டியாக இருக்கட்டும், நிர்வாகம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். இன்னும் அடுத்தடுத்த கோயில் போகுது, எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுவான், எல்லா பிஸ்னஸும் லாபத்துக்காக ஓடுவான், லாபத்துக்காக பொய் சொல்லுவான், லாபத்துக்காக கொல்லுவான், சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எமோஷனலாக எப்படி ஒரு இதை ரெடி பண்ணணும், எப்படி நம்ம ஜெயிக்கணும்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். நான் சொன்ன மாதிரி சிட் அப்படிங்கிற சேனல் SID அந்த பாப்பா சொல்கிறத பாருங்கள். இந்த இதை பற்றி, அதாவது டெக் பாஸ்லேருந்து சுதர்ஷன் வந்துட்டு சொன்னார் பார்த்தீங்களா, எல்லாமே ஃபால்ஸு, ஆனால் பக்காவாக சப்ஸ்கிரைபரை ரெடி பண்ணார், இவ்வளோதான். இதுதான் எமோஷனலாக ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறது, எமோஷனலாக ஒரு டச்சை கொடுக்குறதுங்கிறது இதுதான். நீங்கள் அதை மட்டும் பாருங்களேன், நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னா அந்த ஒரு வீடியோவை பாருங்கள், பெரிய ஆள் ஆகலாம், கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகலாம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடும் நினைக்கிறேன் அந்த வீடியோ. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக புட்டு வைக்கிறேன், எப்படி ஒரு இடத்த ரியாக்ட் பண்ணி, எவனாவது ஒருத்தன் நம்மளை சொல்லிட்டா அவனை என்ன மாதிரி நம்ம திருப்பி அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவனை எப்படி டம்மி பண்ணணும், காலி பண்ணணும், எல்லாம் அந்த பையன் சூப்பராக செய்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவனோட திறமை. நீங்கள் ஏமாந்து போனால் அதுக்கு என்ன உங்களோட முட்டாள்தனம். அதாவது என்னைக்கும் பாருங்களேன், நான் ஏமாந்துட்டேன்னு எவனும் சொல்ல மாட்டான், இவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லுவான், சரிங்களா? கோபம் இருக்க தான் செய்யும். நானும் தான் அவர் சொன்னதெல்லாம் வச்சு நானும் மொபைல்லாம் வாங்கியிருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், கேட்ஜெட்ஸ் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுறது, அது அவருடைய திறமை. நம்ம ஏமாந்துட்டோம் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஒழிய அவன் என்ன ஏமாத்திட்டான் அதெல்லாம் வந்து உருப்படாதுன்னு சொல்கிறது. அவன் என்ன ஏமாத்திட்டான், இவன் என்ன ஏமாத்திட்டான், நீ ஏன்டா நான் கொடுத்த அப்படின்னா அதுக்கு நீ அதை நம்பின இல்லை, நம்பிட்டேன், அவ்வளோதான், நம்ம தப்பு, அவ்வளோதான், சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று செய்கிறேன்னா நீங்கள் இதை ஒரு எடுத்துக்காட்டை வச்சுக்கோங்க இந்த வீடியோவை, சரிங்களா? நான் சொல்கிறது இந்த வீடியோனா நான் பேசியிருக்க வீடியோ இல்லை, சிட் அப்படின்னு ஒரு சேனலில் டெக் பாஸ் அந்த இதெல்லாம் பற்றி போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சலாம், சரிங்களா? கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த பாப்பா சொல்கிறத பாருங்கள், நிச்சயமாக ஜெயிச்சலாம். என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராய்க்க மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.